அம்மா அம்மா, நதி ஓரமா விளையாடும் போது இளந்தங்காட்டுல உள்ள முள்ளு என்னோட கால்ல குத்துது. குக்கு, நீ மட்டுமா விளையாடுற? உன் கூட எத்தனை பசங்க விளையாடுறாங்க? அவங்களுக்கு எல்லாம் குத்தாத முள்ளு உனக்கு மட்டும் எப்படி குத்துது? அவங்க எல்லாம் கால்ல ஷூ போட்டு இருக்காங்க. எனக்கும் வாங்கி கொடுங்க அம்மா. சோனாவோட குடும்பம் ரொம்ப வறுமை நிலையில இருந்தது. அதனால சோனாவால எப்படி இருந்தாலும் புது ஷூ வாங்க முடியாது. இதனால சோனா குருவி உடனே ரோனி குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரோனி, என் பையனோட ஷூ சுத்தமா பிஞ்சு போச்சு. உன்கிட்ட உன் பையனோட பழைய ஷூ ஏதாவது இருக்கா? சோனா, வீட்ல என் பையனோட பழைய ஷூ ஒன்னு இருக்கு. ஆனா அதுவும் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கும். பரவாயில்ல ரோனி, அதை கொடு. நான் அதை சரி செஞ்சு என் பையன் கிட்ட கொடுக்குறேன். பிறகு ரோனி குருவி தாங்கிட்ட இருந்த பழைய ஷூவை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தது. இப்படி ரோனி குருவி கிட்ட வாங்கின பழைய ஷூவை செருப்பு தைக்கிற கடையில கொடுத்து சரி பண்ணி சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. குக்கு, இந்தா இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நீ போய் விளையாடு. இதுக்கப்புறம் உன்னோட காலில் முள்ளு குத்தாது. அம்மா, இந்த ஷூவை பார்க்க பழைய ஷூ மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இத போட்டுக்கிட்டு விளையாடுறேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு அந்த ஷூவை எடுத்து தன்னோட காலில் போட்டுக்கிட்டான். இப்படி ஷூவை மாட்டிக்கிட்ட குக்கு உடனே விளையாடுறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போனான். ராஜி, இங்க பாத்தியா? நானும் ஷூ போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் கால்ல முள்ளு குத்துமோன்னு எனக்கு பயம் இருக்காது. அதனால தைரியமா விளையாடுவேன். ஏய் குக்கு, உண்மைய சொல்லு. இந்த ஷூ பழைய ஷூ தானே? இதே மாதிரி ஒரு ஷூவை ரோனி ஆண்டியோட பையன் போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன். அந்த அழுக்கு ஷூவை வாங்கி இப்ப நீ போட்டுக்கிட்டு வந்திருக்க. ஜக்கு, ஷூ யாருதா இருந்தா நமக்கு என்ன? அது குக்கு தானே போட்டிருக்கான். புதுசு வாங்குற அளவுக்கு சோனா ஆண்டி கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால இந்த ஷூவை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனா என்னோட காலுக்கு இந்த ஷூ ரொம்பவும் கரெக்டா இருக்கு. உன் காலுக்கு கரெக்டா இருந்துட்டா இது புது ஷூ ஆயிடுமா? இந்த ஷூ எப்படி அழுக்கா இருக்கோ அதே மாதிரி நீயும் ஒரு அழுக்கு. நீ எப்படி அழுக்கா இருக்கியோ அதே மாதிரி உங்க அம்மாவும் ஒரு அழுக்கு. இங்க பாரு ஜக்கு, எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாத. ஏன் பேசக்கூடாது? புது ஷூ வாங்கி கொடுக்க முடியாத உங்க அம்மா கண்டிப்பா ஒரு அழுக்குதான். ஜக்கு மறுபடியும் சோனா குருவியை பத்தி இப்படி சொன்னதும் குக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே வேகமா ஜக்கு பக்கம் நகர்ந்து போனான். இப்படி போன குக்கு ஜக்குவோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டான். இங்க பாரு குக்கு, என்ன நீ அடிச்சிட்டல்ல, நான் உங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உங்க அம்மா ஒரு அழுக்கு அழுக்கு அழுக்கு. ஜக்கு இப்படி சொன்ன உடனே குக்கு ஜக்கு மேல பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சான். இப்ப குக்குவுக்கும் ஜக்குவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையே உண்டாயிடுச்சு. டேய், சொன்னா கேளுங்கடா, சண்டை போடாதீங்க. என்னப்பா இது? விளையாட வந்த இடத்துல இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ராஜு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அங்க நடந்த சண்டையை நிறுத்தினான். குக்கு, என்ன நீ அடிச்சிட்டல்ல, நான் உன்னையும் உங்க அம்மாவையும் என்ன செய்யறேன் பாரு. இப்படி சொன்ன ஜக்கு உடனே அங்கிருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு போனான். அம்மா அம்மா, அந்த அழுக்கு குருவியோட பையன் குக்கு என்ன அடிச்சிட்டான். ஜக்கு, என்னடா இது? இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? உன்னோட ரெக்கையில இருந்து ரத்தம் வேற வருது. டேய் ஜக்கு, உன்னைக்கு யாரு அடிச்சது? அப்பா, அந்த அழுக்கு சோனா குருவி இருக்குல்ல, அந்த குருவியோட பையன் குக்கு தான் என்ன அடிச்சிட்டான். ஜக்கு, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நோஞ்சாங்குருவியோட பையன் கையால அடி வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிற உன்னை பாக்குறப்ப எனக்கே அறையணும் போல இருக்கு. காலுஜி, இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏற்கனவே என் பையன் அடி வாங்கிட்டு வந்து அழுதுகிட்டு நிக்கிறான். இப்படி பேசி அவன் மனச நீங்களும் நோகடிக்கிறீங்க. போங்க, போய் என் பையன் அடிச்ச அந்த குக்குவையும் அவங்க அம்மாவையும் என்னன்னு கேளுங்க. இங்க பாரு கோரி, இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுறக்கூடாது. அந்த குருவியையும் அது பையனையும் அடிச்சு கொள்ளணும். அதே சமயம் நாமளும் மாட்டிக்க கூடாது. இரு, இப்பவே போய் மாமா கிட்ட விஷயத்த சொல்லி அவரையும் அழைச்சுக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலு அங்கிருந்து தன்னோட மாமாவை கூப்பிட பறந்து போச்சு. ஜக்கு, என் கூட வா. அந்த குருவியை போய் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். இப்படி சொன்ன கோரிக்காகவும் தன்னுடைய பையன் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குக்கு, என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அம்மா, அந்த ஜக்கு இருக்கான்ல, ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அழுக்கு அழுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கும் அப்படியே சொன்னான். எனக்கு ரொம்ப கோபம் வந்து ஜக்குவை என்னோட கோபம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டேன்.
இதை கேட்ட சோனா குருவிக்கு பயம் வந்துருச்சு. குக்கு, என்னடா இப்படி பண்ணிட்ட? அந்த காகங்கள் இதுக்கப்புறம் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அவங்க ரொம்ப கேவலமானவங்க. சோனா குருவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாசக்கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. சோனா, கதவை தர. என் பையனை அடிச்சவனோட முகத்தை நான் ஒரு தடவை பார்க்கணும். சீக்கிரமா கதவை தர. டேய் குக்கு, சீக்கிரமா அந்த மரப்பெட்டிக்கு பின்னால போய் மறைஞ்சிக்க. அம்மா, நான் ஏன் ஒளிஞ்சிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணன ஒளியறதுக்கு? கதவை திறங்க. யார் வந்தாலும் வரட்டும். நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல. குக்கு, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? சோனா குருவி இப்படி வேகமா சத்தம் போட்டதும் குக்கு உடனே அந்த மரப்பெட்டிக்கு பின்னால போய் மறைஞ்சு நின்னான். அதுக்கப்புறம் சோனா குருவி பயந்துகிட்டே கதவை திறந்துகிட்டு வெளியில போச்சு. எங்க அவன்? எங்க? என்ன அடிச்ச குக்குவை வெளியில கூப்பிடுங்க. இங்க பாரு ஜக்கு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன பேச விடு. இங்க பாரு சோனா, நீ உயிரோட இருக்கணும்னா உன்னோட பையனை மரியாதையா வெளியில கூப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க காலுஜி வந்துருவாரு. காலுஜி வந்தாருன்னா இந்த இடமே ரணகலமா ஆயிடும். கோரி அக்கா, விளையாட போன குக்கு இன்னும் வீட்டுக்கு வரல. அம்மா, இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. குக்கு என்ன அடிச்சிட்டு வீட்டு பக்கம்தான் பறந்து வந்தான். இங்க பாரு சோனா, என் பையனை அடிச்சிட்டு நிம்மதியா வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் காலேஜி அவரோட மாமாவை அழைச்சிக்கிட்டு இங்க வருவாரு. அதுக்கப்புறம் தான் ஜக்குவை ஏண்டா அடிச்சோம்னு நினைச்சு நீயும் உன் பையனும் வருத்தப்பட போறீங்க. கோரி அக்கா, குழந்தைங்க பிரச்சனை ஏன் இப்படி பெருசு பண்றீங்க? இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க. மாட்டேன். இதுக்கப்புறம் குக்கு கூட நான் விளையாடவே மாட்டேன். அழுக்கு, அழுக்கு. குக்கு ஒரு அழுக்கு. அவனோட அம்மா நீங்க ஒரு அழுக்கு. ஜக்கு இப்படி மறுபடியும் தன்னோட அம்மாவை அழுக்குன்னு சொன்னதை கேட்ட குக்கு மறைஞ்சிருந்த இடத்த விட்டு வாசலுக்கு வந்தான். சொல்லுடா, இப்ப சொல்லுடா. நான் வந்துட்டேன். இப்ப சொல்லு. உனக்கு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை அழுக்குன்னு இன்னொரு தடவை சொல்லு. இப்படி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பேசுறதுக்கு வாயே இருக்காது. குக்கு திடீர்னு வெளியில வந்து இப்படி கோவமா பேசினதும் அவனை பார்த்த ஜக்கு பயந்துகிட்டு தன்னோட அம்மா பின்னால போய் மறைஞ்சுக்கிட்டான். டேய் ஜக்கு, இவங்க கூட இதுக்கப்புறம் நாம பேசக்கூடாது. உங்க அப்பா வந்து பேசிப்பாரு. வா, நாம கிளம்புவோம். இப்படி சொன்ன கோரி தன்னோட பையனை அழிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா குருவி எதுவுமே பேசாம தன்னோட பையனை பார்த்துக்கிட்டே இருந்தது. அம்மா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? இந்த உலகத்துல நாம பயந்துகிட்டே இருந்தா எங்கேயுமே வாழ முடியாது. என்ன புரிஞ்சுக்கங்க அம்மா. என் மேல எந்த தப்பும் இல்ல. குக்கு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்ப ஜக்குவோட அப்பாவும் அவங்க மாமாவும் வந்துட்டா நம்ம என்ன பண்றது? அம்மா, நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு விரட்டுவோம். டே குக்கு, உங்க அம்மாவுக்கு சண்டை போட்டு எல்லாம் பழக்கம் இல்ல, உனக்கு தெரியாதா? போடுவீங்கம்மா, நீங்களும் சண்டை போடுவீங்க. உங்களை எப்படி சண்டை போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காகவும் அவங்க மாமாவும் சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. அம்மா, மனச தைரியமா வச்சுக்குங்க. யார பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. குக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் சாவறத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சோனா, ஏய் சோனா, சீக்கிரமா வெளியில வாங்க. நீங்க சீக்கிரமா வெளியில வரலன்னா கதவை உடைச்சுக்கிட்டு நாங்க உள்ள வருவோம். அம்மா, வாங்க, வெளியில போவோம். தைரியமா வாங்க. இப்படி சொன்ன குக்கு தன்னோட அம்மாவை அழைச்சுக்கிட்டு வெளியில போனான். சோனா, சீக்கிரமா கண்ணை மூடி. நீனும் உன் பையனும் நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கணும்னு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. காலங்கள், நானும் எங்க அம்மாவும் எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போவோம். ஆனா நீங்க எந்த தெய்வத்தை வேண்டனாலும் நரகத்துக்கு தான் போவீங்க. மாமாஜி, இவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. வாங்க, இந்த 2 நோஞ்சாங்குருவிகளையும் அடிச்சு கொள்ளுவோம். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அம்மா, இதுக்கப்புறம் நாமளும் பொறுமையா இருக்க கூடாது. விட்டா இந்த காகங்கள் பேசிக்கிட்டே போவாங்க. இவங்களை பேச விடாம வாயை உடைக்கணும். சீக்கிரம் வாங்க. நாம அடிக்கிற அடியில தான் இந்த காகங்களுக்கு புத்தி உண்டாகணும். குக்கு, எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. என்னால கண்டிப்பா சண்டை போட முடியாது. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த காகங்கள் என்ன அடிச்சு கொன்னுட்டதா உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். இப்படி சொன்ன குக்கு காங்கள் மேல பாஞ்சு அவங்களை அடிக்க ஆரம்பிச்சான்.
குக்கு சொன்ன மாதிரி தன்னோட கண்ணை மூடி தன்னோட பையன் சாவுக்கு இந்த காகங்கள் தான் காரணம் அப்படின்னு சோனா குருவி நினைக்க ஆரம்பிச்ச உடனே சோனா குருவியோட மனசுல பயங்கரமா கோவம், உடம்புல அசாத்தியமான தெம்பு வந்தது. இங்க பாருங்க காகங்களே, நீங்க கண்டிப்பா இங்கிருந்து உயிரோட போக மாட்டீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காகங்கள் மேல பாஞ்சு அடிக்க ஆரம்பிக்க இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத காலுக்காகவும் அதோட மாமாவும் அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் அவங்க மாமாவும் சோனா குருவியையும் குக்குவையும் அடிக்க எப்படியோ முயற்சி பண்ணினாங்க. ஆனா மனசுக்குள்ள பயங்கர கோபத்துல இருந்த சோனா குருவியையும் குக்குவையும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியா உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட காகங்கள் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் சோனா குருவியும் குக்குவும் அடிக்கிறத நிறுத்தினாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு உயிர் வேணும்னா இப்படியே ஓடிடுங்க. ஆனா இதுக்கப்புறம் எப்பவாவது எங்க கிட்ட மறுபடியும் வந்து ஒம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை கண்டிப்பா உயிரோட விட மாட்டோம். காலண்ணா, இந்த விஷயத்த உங்களோட மனைவி கிட்டையும் சொல்லி வைங்க. உயிர் பழிச்சா போதுங்கிற எண்ணத்துல காலுக்காகாம அவங்க மாமாவும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியா இப்படி ஆயிடுச்சு. உங்க 2 பேரையும் பார்க்க எனக்கு வயிறெல்லாம் எரியுது. கோரி, உனக்கு வயிறு தானே எரியுது, அடி வாங்கின எங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது. டேய் காலு, இந்த சோனா குருவிக்கும் அது பையனுக்கும் இவ்வளவு தெம்பும் துணிச்சலும் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இப்படி ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்க வீட்டு பக்கம் போயே இருக்க மாட்டேன். அப்பா, அப்படின்னா இதுக்கப்புறம் நான் குக்குவை பார்த்து உங்க அம்மா அழுக்குன்னு சொல்ல முடியாதா? ஏண்டா ஜக்கு, அப்பாவோட இந்த நிலைமைய பார்த்ததுக்கு அப்புறமுமா சோனா குருவியை பார்த்து அழுக்குன்னு சொல்ல ஆசைப்படுற? இங்க பாடுறா, நீ அப்படி சொன்னீன்னா உன்னை குக்கு அடிக்கிறானோ இல்லையோ நானே அடிச்சு உன் வாயை உடைச்சிடுவேன். சோனா குருவி தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீட்டுல வேலை செஞ்சு தன் பையன் குக்குவை வளர்த்து வந்துச்சு. சோனா குருவி வீட்டு வேலை செய்யும் போது தன்னோட பையன் குக்குவையும் கூடவே அழைச்சிட்டு போகும். அப்படி அழைச்சிட்டு போறப்ப குக்கு அந்த வீட்டு ஓனர் மீனா கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். குக்குவோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்த வீட்டு ஓனர் மீனா ஒரு நாள் சோனா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனா, உன் பையனுக்கு இப்ப என்ன வயசாகுது? அவனுக்கு 3 வயசு முடிச்சு 4வது வயசு ஆரம்பிக்குது. அப்படியா? அப்புறம் ஏன் இன்னும் அவனை ஸ்கூல்ல சேர்க்காம வச்சிருக்க? என்னது, ஸ்கூல்ல சேர்க்கணுமா? ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாம் என் பையன் கொடுத்து வைக்கலமா? என்ன சொன்னா முட்டாள்தனமா பேசுற? உன் பையன் நல்ல புத்திசாலியா இருக்கான். ஸ்கூல்ல சேர்ற வயசும் வந்துருச்சு. அதனால நீ அவனை ஸ்கூல்ல சேர்த்துதான் ஆகணும். சோனா, நாளைக்கு உன் பையனும் உன்ன மாதிரி கூலி வேலைக்கு போகணும்னு நீ நினைக்கிறியா? மீனா சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமா நின்றுட்டு இருந்த சோனா குருவி பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. மீனாம்மா, ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா அதுக்கு ஃபீஸ் கட்டணும். என்னோட சம்பளம் நாங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு சரியா போயிடுது. அப்புறமும் இவனை படிக்க வைக்கணும்னு எனக்கு எப்படி ஆசை வரும்? இங்க பாரு சோனா, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அங்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்காம படிக்க வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். மீனாம்மா, என் பையனையும் படிக்க வைக்கணும்னு என் மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கு. ஆனா செலவு செய்ய பணம் இல்லாதால் தான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நாளைக்கு காலையில குக்குவை அழைச்சிக்கிட்டு நாம 2 பேரும் ஸ்கூலுக்கு போவோம். நாளைக்கே அட்மிஷன் போட்டுட்டு வந்துடலாம். அன்னைக்கு வீட்டுக்கு போன சோனா குருவிக்கும் குக்குவுக்கும் சந்தோஷம் தாங்கல. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, உண்மையாவே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக போறேனா? என்னால நம்பவே முடியலம்மா. ஆமா குக்கு, நம்ம வாழ்க்கையிலயும் வசந்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கு, நாளைக்கு நீ படிச்சு பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டல்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு யாராவது இப்ப வேலை கொடுத்தா கூட இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சு உங்க வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த குக்குவும் சோனா குருவியும் பிறகு தங்களோட படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் சோனா குருவி, குக்கு, மீனா இவங்க 3 பேரும் குக்குவை சேர்க்க வேண்டிய ஸ்கூலை நோக்கி பறந்து போனாங்க. ஸ்கூலுக்கு போனதும் மீனாவை பார்த்த பிரின்சிபல் இப்படி பேச ஆரம்பிச்சாரு. வாங்க மேடம், நீங்க நம்ம ஸ்கூல் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன விஷயமா வந்தீங்க? நான் இந்த பையனோட அட்மிஷன் சம்பந்தமா வந்தேன். இவங்க பேர் சோனா, இந்த பையனோட அம்மா. இவங்க என்னோட வீட்டுல வேலை பாக்குறாங்க. இவங்க கிட்ட பணம் இல்லாததால இவனை ஸ்கூல்ல சேர்க்க வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. நான் தான் இவங்களை வலுக்கட்டாயமா இங்க அழைச்சிக்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணுனீங்க.
இந்த காலத்துல படிக்கலன்னா எதுவுமே செய்ய முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான். அப்புறம் இவங்க ரொம்ப ஏழைங்கிறதால இவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. நீங்க தான் இந்த பையனை எப்படியாவது பார்த்து படிக்க வைக்கணும். இங்க பாருங்க மீனாம்மா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. எங்க ஸ்கூல்லயும் டீச்சருங்க வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க எனக்கும் பணம் தேவைப்படுது இல்லையா? பிரின்சிபல் சார், இந்த குழந்தைக்காக பாதி ஃபீஸை நான் கட்டுறேன். இந்த பையனை நான் பாதி ஃபீஸ் வாங்கிக்கிட்டு ஸ்கூல்ல சேர்த்தது தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எங்களால ஸ்கூல் நடத்த முடியாது மேடம். சார், உங்க ஸ்கூல்ல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் வந்து செய்யறேன். நீங்க அந்த வேலைக்காக எனக்கு எந்த சம்பளமும் கொடுக்க வேண்டாம். என் பையனை உங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். சோனா குருவியோட இந்த பேச்சை கேட்டு பிரின்சிபல் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. பிறகு இதுக்கு ஒத்துக்கிட்ட பிரின்சிபல் குக்குவுக்கு அவங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாரு. பிறகு 3 பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாங்க. மீனாம்மா, என் பையன் குக்கு இப்ப படிக்க போறான், அதுக்கு முழு காரணமும் நீங்க தான். இங்க பாரு குக்கு, உங்க அம்மா உனக்காக இவ்வளவு கடுமையா உழைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா அது நீ நல்லா படிக்கிறது தான். சோனா, நாளையில இருந்து நீ முதல்ல ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு வா. இப்படி பேசிக்கிட்ட 3 பேரும் பிறகு அங்கிருந்து கிளம்பி தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு காலையில சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்புன சோனா குருவியும் குக்குவும் ஸ்கூலுக்கு போனாங்க. குக்கு, உனக்கு இன்னைக்கு முதல் நாள், எல்லார்கிட்டயும் அன்பா பழகணும், யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. அம்மா, உங்களுக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு முதல் நாள் தான். நீங்களும் யார்கிட்டயும் சண்டை போடாம ஒழுங்கா வேலை பாருங்க. குக்குவோட பேச்சை கேட்ட சோனா குருவி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சது. இப்படி சொன்ன குக்கு பிறகு தன்னோட கிளாஸ் ரூமுக்கு போனான். குக்கு படிப்புல ரொம்பவும் ஆர்வமா இருந்ததால எல்லா பாடங்களையும் ரொம்பவும் ஈஸியா படிக்க ஆரம்பிச்சான். டீச்சர் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியான பதில சொன்னான். இதனால குக்கு கூட படிச்ச 2-3 பறவைகள் குக்கு மேல தங்களுடைய வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சாங்க. அவனுடைய ஏழ்மை நிலையை சுட்டி காட்டி கிண்டல் பண்ணினாங்க. ராஜி, இந்த குக்கு எப்ப நம்ம ஸ்கூலுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து டீச்சர் எல்லாம் நம்மள திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இவன் மட்டும்தான் படிக்க வந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றான். இவனோட அம்மா நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஸ்கூலை கூட்டுறது, டாய்லெட் சுத்தம் பண்றது எல்லாமே இவங்க அம்மா தான். இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். இதுக்கப்புறம் பாரு, இனிமே அவனை நான் பேசவே விட மாட்டேன், கண்ணீர் விட்டு அழ வைப்பேன். ஒரு நாள் மதியானம் லஞ்ச் பிரியறப்ப எல்லாரும் தங்களுடைய சாப்பாட்டை பிரிச்சு வச்சாங்க. குக்கு, நீ உன்னோட லஞ்ச் பாக்ஸ பிரிச்ச உடனே பேட் ஸ்மெல் வருது. இருக்கலாம் ஜக்கு, அவங்க அம்மா நம்ம ஸ்கூலை எல்லாம் சுத்தம் பண்றாங்கல்ல, இப்படி சுத்தம் பண்ணிட்டு கையே கழுவாம சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் இப்படி பேசுனது கேட்டு குக்கு மனசு வரணும் இல்ல, கண்ணீர் சிந்தவும் இல்ல. இங்க பாருங்க ஜக்கு, ராஜி, இப்படியெல்லாம் நீங்க கிண்டல் பண்ணுனா நான் மனசு கஷ்டப்பட்டு அழுதுருவேன்னு நினைக்காதீங்க. நீங்க சொன்னதுல பாதி உண்மை இருக்கு. எங்க அம்மா இந்த ஸ்கூல்ல சுத்தம் பண்ணி வர காசுல தான் என்ன படிக்க வைக்கிறாங்க. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க சொன்னதுல உள்ள உண்மை இது மட்டும்தான். என்னோட சாப்பாட்டுல இருந்து பேட் ஸ்மெல் வருதுன்னு நீங்க சொன்னது போய். அந்த பேட் ஸ்மெல் உண்மையிலேயே எங்க இருந்து வந்ததுன்னா உங்க 2 பேரோட மனசுல இருந்து தான் வருது. ஏன்னா உங்க 2 பேரோட மனசும் அவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. இப்படி சொன்ன குக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தன்னோட சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். வீட்டுக்கு வந்த குக்கு தன்னுடைய அம்மா கிட்ட ஸ்கூல்ல நடந்தது எல்லாம் சொல்லி சிரிச்சான். குக்கு, மத்த பசங்க இப்படி உன்னை கிண்டல் பண்றப்ப உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? இல்லம்மா, கஷ்டமா இல்ல. நாம ஒரு பெரிய சாதனையை செய்ய நினைக்கிறப்ப இந்த மாதிரி 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் காதுல வாங்கினா நம்ம கவனம் சிதறிடும். தன் பையனோட பதில கேட்ட சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. குக்கு இப்ப கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான். ஸ்கூல் ஃபைனலும் முடிச்சிட்டான். மீனாம்மா, என் பையன் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டான். ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்திருக்கான். அதனால இவன் சேர போற காலேஜ்ல இவனுக்கு பாதி ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவனை ஸ்கூல்ல சேர்க்கிற அன்னைக்கே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இவன் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு, வேலை கொடுக்க நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. பிறகு குக்கு காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சான்.
முதல் நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்த குக்கு தன்னோட அம்மா தலையில இருந்த காயத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். அம்மா, இந்த காயம் எப்படி வந்தது? குக்கு, இந்த காயத்தை விட்டு தள்ளு. முதல் நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க, உனக்கு எப்படி இருந்தது? அம்மா, என்னோட படிப்பை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பாடமெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் படிச்சிடுவேன். இப்போ உங்க தலையில இந்த காயம் எப்படி வந்தது, அதுக்கு பதில சொல்லுங்க. குக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்ப திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். அதனால வந்த காயம்தான் இது. உடனே வீட்டை விட்டு வெளியே பறந்து போன குக்கு வைத்தியரை அழைச்சிட்டு வந்தான். குக்கு, உங்க அம்மா உடம்புல தெம்பே இல்லை. இருந்த தெம்பெல்லாம் வேலை பார்த்து சுத்தமா போயிடுச்சு. உங்க அம்மாக்கு மருந்து மாத்திரையெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு. இது ரெண்டும் இருந்தா உங்க அம்மா பழையபடி ஆயிடுவாங்க. வைத்தியர் இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் குக்கு தன்னோட அம்மாவை வீட்டு வேலை பார்க்க அனுப்பவே இல்லை. குக்கு, நீ பார்ட் டைம் வேலைக்கு போக தேவையில்லை. உன்னோட கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கணும். அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க. பேசாம வீட்ல இருங்க. என்னோட கவனம் படிப்புலயும் இருக்கும், நான் செய்யற வேலையிலயும் இருக்கும். இப்படி சொன்ன குக்கு பார்ட் டைமா ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு படிக்கவும் ஆரம்பிச்சான். காலங்கள் ரொம்பவும் வேகமா ஓடுச்சு. குக்கு காலேஜ்லயும் முதல் மாணவனா படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தான். மீனா சொன்ன மாதிரியே அவனுக்கு வேலை கொடுக்க நிறைய கம்பெனில இருந்து ஆஃபர் வந்தது. குக்கு, நீ எந்த கம்பெனில வேலைக்கு சேரலாம்னு இருக்க? இல்ல ஆண்டி, நான் எந்த கம்பெனிலயும் வேலைக்கு சேர போறதில்ல. மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்தது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு. அதனால பேங்க்ல லோன் வாங்கி மெடிக்கல் ஷாப் வைக்கலாம்னு இருக்கேன். குக்கு சொன்ன மாதிரியே பேங்க்ல லோனுக்கு முயற்சி பண்ணி மெடிக்கல் ஷாப்பையும் திறந்துட்டான். இப்ப குக்குவோட மெடிக்கல் ஷாப்ல வேலை கேட்டு 2-3 பறவைகள் வந்திருந்தாங்க. என்ன ஆச்சரியம், அந்த பறவைகள்ல ஜக்கும் ராஜியும் கூட இருந்தாங்க. ஜக்கு, ராஜி, நாம 3 பேரும் ஸ்கூல் லைஃப்ல ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சோம்? ஆமா சார், நாம ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க சார். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கிண்டல் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல, அவங்களுக்கு உதவி செஞ்சுதான் பழக்கம். நாளையில இருந்து நீங்க 2 பேரும் வேலைக்கு வந்துருங்க. ரொம்பவும் நன்றி சார். குக்கு சார், நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தான் மகனோட குணத்தை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. அது கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது.